இன்னைக்கு டிஃபைரேஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து வெக்டார் கால்குலஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரேடியன்ட் அண்ட் யூனிட் நார்மல் வெக்டார்ல உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து பார்க்க போறோம். ஸோ திஸ் பர்டிகுலர் டாபிக் வில் கம் அண்டர் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 2. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா phi is equal to first problem என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா phi is equal to 2x z power 4 minus x squared y at point 2 minus 2 1. ஸோ 2 அப்படிங்கிறது எக்ஸை குறிக்கும், -2 அப்படிங்கிறது ஒய்யை குறிக்கும், 1ங்கிறது இசட்டை குறிக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஒரு 3 ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ phi is equal to 2x z power 4 minus x squared yங்கிறது கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வச்சுட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிரேடியண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா யூனிட் நார்மல் வெக்டாரை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரேடியன்ட் ஆர் யூனிட் நார்மல் வெக்டார் இது ரெண்டும் போத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கிரேடியண்ட்டை பொறுத்தவரை டெல்டா இன்டூ ஃபை அண்ட் யூனிட் நார்மலை பொறுத்தவரை யூனிட் நார்மல் வெக்டாரை பொறுத்தவரை டெல்டா ஃபை இன்டூ டெல்டா ஃபை டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஃபை. ஓகேவா? ஸோ இதான் வந்து கிரேடியன்ட் அண்ட் யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள்ஸ். ஓகே, இந்த சிம்பிள்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெல்டா ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஐ வெக்டார். ஸோ இது வந்து ஐ வெக்டார் இங்கே வரும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து ஐ வெக்டார் வரும். ஸோ ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட் இன்டூ ஃபை. இந்த ஃபைங்கிறது கிவன் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் த கிரேடியன்ட். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ இந்த ஃபார்முலா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தென் வி ஹவ் டு கோ ஃபார் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் படி ஃபஸ்ட்டு வாட் வி ஹவ் டு டூ இஸ் டோ பை டோ எக்ஸ். ஓகேவா? ஸோ டோ பை டோ எக்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வி ஹவ் டு differentiate. Okay, it's a partial differential function. So dou by dou y and dou by dou z. இப்படி மூணுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to differentiate it. First dou by dou x வந்து differentiate பண்ண போறோம். dou by dou x எப்படி differentiate பண்றது அப்படின்னா first we have to take this particular one 2x z power 4 minus x squared y. ஸோ இதில் வந்து எக்ஸை பொறுத்து நம்ம வந்து differentiate பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2x into z power 4 வரும், x squared yயும் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 2x into z power 4 எடுத்தோம் அப்படின்னா x 2z power 4. ஸோ இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஃபங்க்ஷன். ஸோ 2z power 4 வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸை மட்டும் நம்ம எடுப்போம். ஸோ எக்ஸை மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ 2z power 4. ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்ல ஒய் வந்து வராது. ஸோ ஒய்யை மட்டும் எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2x. ஸோ 2x இன்ட்டு ஒய். ஸோ 2xy வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது டோ டிவைடட் பை டோ ஒய் பார்க்க போகிறோம். டோ டிவைடட் பை டோ ஒய்க்கு என்ன பண்ணணும், சேம் வி ஹவ் டு டேக் த சேம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு டோ ஒய்யை மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம 2x z பவர் 4ல் ஒய்யே இல்லை. ஸோ இந்த டேம் கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை மட்டும் எடுத்தோம்னா ஒய்யை நம்ம வெளியில் ஒய்யை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடணும். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இசட் ஸ்கொயர்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வி ஹவ் டு கோ ஃபார் டோ பை டோ இசட். டோ பை டோ இசட்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ இதில் வந்து இசட் டேமே இல்லை. ஸோ we have to neglect this particular x squared y term for dou by dou z. அப்போ 2x into z power 4 மட்டும் வரும். 2x into z power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம், பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸை வந்து எக்ஸையும் 2வையும் நம்ம வெளியில் எடுத்துருவோம். ஸோ எக்ஸையும் 2வையும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 4z பவர் 3ன்னு வரும். 4z பவர் 3. ஸோ 4z பவர் 3. ஸோ 4z பவர் 3ன்னு வந்திருக்கும். 4z பவர் 3 ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 into 4 8x z பவர் 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபஸ்ட் இப்போ நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளோட முதல் வேலை. ஸோ இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ
இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to move for next step, that is we have to take this particular point. So 2 comma minus 2 comma 1 அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 comma minus 2 comma 1ங்கிற பாயிண்ட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2 மைனஸ் 2 1 இது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸ், இது வந்து எக்ஸை இன்டிமேட் பண்ணுது, இது வந்து ஒய்யை இன்டிமேட் பண்ணுது, அண்ட் இது வந்து இசட்டை இன்டிமேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்போ 2, அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய்க்கு பதிலாக மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இசட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் ஒய் இசட்டுகளில் என்னென்ன இருக்கோ அந்த நம்பர்ஸை ஃபுல்லாக வந்து இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2z பவர் 4 மைனஸ் 2xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் 8x z பவர் 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2 இன்டூ இசட் வந்து என்ன இருக்குது 1, ஸோ 1 பவர் 4 மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் என்ன இருக்குது 2, ஒய் என்ன இருக்குன்னா மைனஸ் 2, ஸோ 2 இன்டூ மைனஸ் 2 ப்ளஸ் ஜே இன்டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்டூ 8, எக்ஸில் என்ன இருக்குது 2 இருக்குது, ஸோ 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது இசட் பவர் 3 1, இசட்டில் 1 இருக்குது, ஸோ 1னை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1 பவர் 3. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 பவர் i மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 16k வெக்டார்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது மூணும் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் இஸ் ஓவர் நவ். அடுத்ததான் நமக்கு வந்து நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா யூனிட் நார்மல் வெக்டாரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. கிரேடியன்ட்டோட முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ த ஆன்சர் ப்ராப்ளம் இஸ் ஓவர். சப்போஸ் யூனிட் நார்மல் வெக்டாரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து del phi divided by modulus of del phi. So del phi already we are having, so modulus of del phi நம்ம கண்டுபிடிக்கணும். modulus of del phi கண்டுபிடிக்கிறதுக்கு the formula is இதில் i வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், j வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் k வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு ரூட் மாடுலஸ்னால் நம்ம ரூட் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் i வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 10, ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் j வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4 the whole square ப்ளஸ் k வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 16, ஸோ 16 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம வந்து ஃபைனல் கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா we will get 2 root of 93 அல்லது root of 372. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 2 root of இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி 2 root of 93ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 root of 93 அப்படிங்கிறது தான் ஃபைனல் மாடுலஸ் ஆஃப் gradient phi. So gradient phi, modulus of gradient phi over. So finally we have to substitute this particular in unit normal vector formula, that is del phi divided by modulus of del phi equal to 10i minus 4j plus 16k divided by 2 root of 93 del phi over and modulus of del phi over. So இதில் substitute பண்ணோம்னா இதுதான் வந்து unit normal vector. So this is how we have to find out unit normal vector. So I think இந்த problem உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So hereby we have completed the first problem. Now we will move on to the next problem. So second problem கிட்டத்தட்ட இதே process தான். So second problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the gradient of phi where phi 3x squared y minus y cube z squared at a point 1, minus 2, 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first step what we have to do is we have to go for finding out the gradient phi. So gradient phi கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னன்னு நான் சொல்லிட்டேன். So I vector dou phi divided by dou x plus j vector dou phi divided by dou y plus k dou phi divided by dou z. So இது எல்லாமே வெக்டார். இது எல்லாமே வெக்டாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ I vector into dou phi divided by dou x plus j vector into dou phi divided by dou y plus k vector into dou phi divided by dou z. ஸோ dou phi by dou x, dou phi by dou y, dou phi by dou z. இப்போ இண்டிவிஜுவல் செப்பரேட்டாக இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ dou phi by dou x தான் ஃபஸ்ட்டு இந்த டைம் நம்ம எடுக்கிறோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா y cube by z squared, இங்கே வந்து எக்ஸுங்கிற டேமே இல்லை. ஸோ வி ஹவ் டு டேக் ஒன்லி திஸ் பர்டிகுலர் டேம், தட் இஸ் 3x squared y. ஸோ 3x squared y மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 6xy கிடைக்கும். ஸோ 3x squared y means 6xy I vector plus again dou phi by dou y. ஸோ இங்கே நமக்கு வந்து இங்கேயும் y term இருக்குது, இங்கேயும் y term இருக்குது. ஸோ we can able to take both this term. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னா 3x squared minus 3y squared z squared அப்படின்னு வந்துடும்.
So j vector plus again we have to take dou phi by dou z. அப்போ dou phi by dou z னா இதில் வந்து z டேமே இல்லை, ஸோ இந்த டேம் வராது. ஸோ அப்போ இந்த டேமை மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ ஒய் கியூப் பை இசட் ஸ்கொயர், ஒய் கியூப் பை இசட் ஸ்கொயர் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒய் கியூபை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா இசட் ஸ்கொயரை பண்ணும்போது 2z வரும், ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2z இன்ட்டு ஒய் கியூப். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ்